أستعيذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. போன தடவை எந்த ஆயத்தில் நாம் படித்தோம்? ஆரம்பிங்க. 37th சூரா அஸ்-சஃபாத் 75 ஆயத்து. படிங்க. அன்றியும் நுஹு நம்மை பிரார்த்தித்தார், பிரார்த்தனைக்கு பதில் அளிப்பதில் நாமே சிறந்தோர் ஆவோம். முடிஞ்சா? முடிஞ்சிச்சு காக்கா. இதுவும் ரொம்ப நேரம் சொல்ல வேண்டிய விஷயம் இந்த ஆயத்தை பத்தி. பிரார்த்தனைக்கு பதிலளிப்போர் நாமே சிறந்தவர்கள் ஆவோம். இன்றைய உலகத்தில் எந்த மனிதனும் தன்னுடைய கஷ்டத்திற்கு அல்லாஹ்வை பிரார்த்தனை செய்ததே கிடையாது. நீங்கள் செய்தே இருக்க மாட்டீர்கள், செய்யவும் முடியாது. காரணம், உங்களுக்கு அல்லாஹ் என்னவென்றே தெரியாது, இந்த குர்ஆன் என்னவென்றும் தெரியாது. உங்களை சொல்லவில்லை, இந்த மனிதர்களுக்கு உலகத்தில் எவ்வளவோ கஷ்டம், துன்பங்கள், வியாதிகள், வறுமைகள், வெள்ளம், புயல், சீற்றம், என்னென்னமோ நடக்குதுப்பா. யாராவது ஒருத்தன், எந்த மனிதனாவது ஒருத்தன் தான் வணங்கும் தெய்வத்தையோ, இறைவனையோ, கடவுளையோ, காடையோ, யாரையோ என்னைக்காவது கூப்பிட்டுருக்கிறானான்னு மட்டும் கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க. என்னைக்காவது எந்த ஒரு அழிவுக்கு இந்த மனிதன் தான் வணங்கும் எதை வணங்குறானோ கூப்பிட்டுருக்கிறானா உதவிக்கு? அல்லது நீங்களா கூப்பிட்டுருக்கீங்களா உதவிக்கு? இப்போது நீங்க உங்களை பற்றி தான் நீங்க புரிந்து கொள்ள, மற்றவர்களை விட்டு விடுங்கள். எப்பொழுது நீங்கள் உங்களுடைய தேவைகளுக்கு, உங்களுடைய நன்மைக்கு, அனைத்திற்கும் அல்லாஹ்வை எப்பொழுது நீங்கள் பிரார்த்தனை செய்ய போகின்றீர்கள்? சொல்லுங்க பாப்போம். நான் இந்த விஷயத்துக்காக நான் அல்லாஹ்வை அழைத்தேன், உடனே உதவி செஞ்சுட்டான், தப்பிச்சிட்டேன், நீங்க சொல்ல முடியுமா உங்களால? உங்களால் இந்த விஷயத்துக்கு பதில் சொல்ல முடியுமா? என்னைக்காவது நீங்க வாழ்க்கையில கூப்பிட்டுருக்கீங்களா? அப்படி கூப்பிட்டா நான் பதில் சொன்னா, இந்த சொல்றானே பிரார்த்தனைக்கு பதில் அளிப்பு நாமே சிறந்தவர்கள்னு சொல்றானே, என்னைக்காவது கூப்பிட்டு உங்களுக்கு உதவி செய்ததை நீங்க கண்ணால பார்த்துருக்கீங்களா? கேட்டிருக்கீங்களா? அனுபவிச்சிருக்கீங்களா? அல்லாஹ் உதவிய கிடையாது. நீங்க கூப்பிட முடியாத தம்பி. காரணம், அவனை யார் என்று இன்னும் அறிந்து கொள்ளவில்லை. அவனை அறிந்து கொள்வதற்கு எந்தவித ஆசையும் நீங்கள் படவில்லை. இதுதான் காரணம். இப்போ நீங்க கேட்காமலேயே அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கின்றான். எத்தனையோ டிசாஸ்டர்ஸ் நடந்துட்டு இருக்குது, எத்தனையோ அழிவுகள் நடந்துட்டு இருக்கு உலகம் பூரா. 2 நாள், 3 நாள், 1 வாரம், 10 நாள். அப்புறம் யாரை நிப்பாற்று? மழை பெய்யுதுப்பா, கொட்டும் கொட்டுதுப்பா, எல்லாம் தண்ணியில மூடிடுச்சுப்பா. எவனா என்னைக்காவது என் ஆண்டவர் இருக்கான் காப்பாற்றுவான், என் கடவுள் இருப்பான் காப்பாற்றுவான், என் தெய்வம் இருக்குன்னு காப்பாற்றுன்னு என்னைக்காவது வாய் திறந்து சொல்லியிருக்கின்றீர்களா? உடனே கவர்மெண்ட், அரசாங்கம் உதவி செய்யல, அவங்க உதவி செஞ்சாங்க, இவங்க உதவி செய்ய வாய வர தவிர, இது ஆண்டவனுடைய செயல். அல்லாதான் இந்த மழையையும் வெள்ளத்தை ஏற்படுத்தினான். அவன்தான் போயிட்டு போவது அர்-ரஹ்மான் இர்-ரஹீம் தன்னை பற்றி சொல்றான். அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையவன் சொல்றான். அந்த சொன்னதை காப்பாத்துறான். ஒரு 5 நாள் 7 நாளோ கஷ்டம் கொடுத்து, இனிமையாவது நீ திருந்துவியா திருந்த மாட்டாயா?
இனிமேலாவது நீ திருந்தியா திருந்த மாட்டாயா என்ற ஒரு அடிப்படையில் அவ்வளவு துன்பமும் கஷ்டமும் அழிவும் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. யாருக்கு இந்த விஷயம் புரியாது. எப்படி வருது, எப்படி போகின்றது, இதுதான் நீங்க சிந்திக்கணும். உங்களை கேட்காமையே உங்களுக்கு உணவு தந்துட்டு இருக்கான, நீ கேட்ட தந்தீங்க, நான் உணவு சாப்பிடணும், சோரத்தா இறைவனே, அதைத்தா இதைத்தான் கேட்டு சாப்பிட்றீங்க இல்லையா? என்னைக்கா கொடுத்து நன்றி செலுத்துறீங்களா இல்லையா? இது யார் தர்றாங்கன்னு யோசிச்சு பார்த்தீங்களா இல்லையே? யார் இந்த பூமியை விளைக்க வைக்கிறாங்க, விளைச்ச வருது அதை சாப்பிட்றேன் என்று என்னைக்காவது ஆண்டவன் மீது நம்பிக்கை வச்சு ஆண்டவனுடைய செயல் எது, ஆண்டவன் உதவி செய்யாட்டி நான் பட்டினி தான், ஒரு வழியே கிடையாது என்னைக்காவது நீங்கள் உணர்ந்து நடந்து கொண்டீர்களா? இப்ப நூகை எடுத்துக்கிறங்க, அவ என்ன மாதிரி கஷ்டப்பட்டான்னு பார்த்துக்கிறங்க. எப்படியெல்லாம் மக்களை அல்லாஹ் சொன்ன காரியத்தை செய்தாரா இல்லையா? இரவிலும் பகலிலும் அவரை மக்களை அழைத்தேன், யாரும் வரவில்லையா? அல்ல ஒருத்தரும் வரல, நான் சொன்ன கேட்கவே இல்லை, மாறாக என்னை தான் தூற்றினார்கள், கேலி செய்தார்கள், கிண்டல் செய்தார்கள், எல்லா விதமான அநியாயம் செய்தார்கள். இறைவனே, உனக்காக நான் அவரையும் பொறுத்து கொண்டேன், எனக்காக இட்ட கட்டளை, அதை செய்து முடிக்க வேண்டிய என்னுடைய செயல், அதுதான் செய்து கொண்டிருந்தேன். ஆனால் எல்லோரும் என்னை புறக்கணித்து விட்டார்கள், உன்னையும் புறக்கணித்து விட்டார்கள், நல்ல செய்திகளை அவர் காதால் கேட்கவும் இல்லை, எனக்கு எந்த விதமான பதிலும் தரவில்லை, அவர்கள் போய்க்கிலே போய் கொண்டிருந்தார்கள். இறைவனே, எனக்கு நீ உதவி செய், இப்ப அல்லாஹ்விடம் கேட்கின்றார்கள். திருப்படிங்க ஆயத்தை. அன்றையும் நுஹு நம்மை பிரார்த்தித்தார், பிரார்த்தனைக்கு பதில் அளிப்பதில் நாமே சிறந்தோர் ஆவோம். இந்த பிரார்த்தனைக்கு பதில் அளிச்சான். நூகுவே, நமக்கு முன்னால் ஒரு கப்பலை கட்டும். இதான் ஃபர்ஸ்ட் டைம். இதுல தண்ணியில ஒருத்தன் தாண்டி போகணும். தண்ணி கடல், இது எப்படி தாண்டது யாருக்கு அப்ப தெரியாது. இதான் ஃபர்ஸ்ட் டைம் உலகத்திலேயே கப்பல் கட்டும் விஷயத்தை அல்லாஹ் நூஹுக்கு கற்றுக் கொடுத்தான். இதில் ஏறிச்சு அவங்க தப்பிச்சுட்டாங்க வச்சுக்கிறங்க. இப்போ கேட்ட பிரார்த்தனைக்கு உடனே பதிலளிச்சு அல்லாஹ் காப்பாற்றினான், அவரை நூகை காப்பாற்றினான். மேல் அல்லாஹ் சொல்றான், பிரார்த்தனைக்கு பதிலளிப்பு நாமே சிறந்தவர்கள் என்றும் கூறுகின்றான். நீங்க எப்ப கேட்க முடியும் தெரியுமா? நீங்க அல்லாஹையே வணங்குபவர்களாக இருந்தால், அல்லாஹையே வணங்குபவர்களாக இருந்தால் நீங்கள் பிரார்த்தனை செய்ய முடியும். அது இல்லாமல் வணக்க விஷயமே என்னவென்று தெரியாமல் நீங்க பிரார்த்தனை செய்ய முடியாது. உங்களால் பிரார்த்திக்க மனசும் வராது. மனுஷன்ற போய் உதவி கேட்டுக்கொள்வோம் என்றுதான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது உலகத்தில். இப்போ 40-60 40-60 உங்கள் இறைவன் கூறுகிறான், என்னையே நீங்கள் பிரார்த்தியுங்கள், நான் உங்களுக்கு பதில் அளிக்கிறேன். எவர்கள் என்னை வணங்குவதை விட்டும் பெருமை அடித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் சிறுமை அடைந்தவர்களாக நரகத்தில் நுழைவார்கள். இப்போ தெளிவா சொல்லிட்டான். என்னையே நீங்கள் துவா பிரார்த்தனை செய்யுங்கள், நான் பதில் அளிக்கின்றேன். யார் பிரார்த்தனை செய்ய முடியும்? அடுத்த நேரில் வணங்குவார். எவர்கள் என்னை வணங்காது பெருமை அடிக்கின்ற வணக்கத்தையே விஷயம் தெரியாம இந்த உலகத்தை வாழ்ந்து கொண்டிருக்கின்றானோ அவன் பெருமைக்காரன், பெருமை பிடித்தவன், திமிர் பிடித்தவன் என்ற அர்த்தம். யார் என்னை வணங்காது பெருமை அடிக்கின்றார்களோ, வணக்கத்தையே விட்டுவிட்டார்களோ, சிறுமைப்பட்டவர்களாக இழிவாக ஆக்கி நரகத்தில் தள்ளுவேன் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான்.
இப்போ எல்லா ஃபேக்டர் குரான் சொல்ற அனைத்து விஷயங்களுக்கும் பிரைமா நிக்கிறது வணக்கம் தான். நீ வணக்கம் இல்லாம எதுவுமே செய்ய முடியாது. நீ வணக்கம் இல்லாமல் எந்த விஷயத்தையுமே செய்ய முடியாதுப்பா. வணக்கம் முக்கியமான அம்சம்பா இந்த குரான்ல. ஒவ்வொரு மனிதனுக்கும் வணக்கம் நாபுது முக்கியமான விஷயம். இன்று வரை நமக்கு வணக்கம் அர்த்தம் தெரியாது. அது தமிழ்ல வணக்கம்னு போட்டா அர்த்தம் தெரியாது, அரபில நாபுதுன்னு சொன்னா அர்த்தம் தெரியாது, என்னை ஏ மட்டும் அதுக்கு அர்த்தம் தெரியாது. அப்போ நூஹு அண்ணாகையே பிரார்த்தித்தார். நல்லா பார்த்துக்க வார்த்தை கவனிங்க. நூஹு அவனையே பிரார்த்தித்தார். அப்ப அவனையே பிரார்த்திக்கிறதுக்கு நீங்கள் அவனையே வணங்குபவர்களா இருந்தால்தான் அவனை நீங்க பிரார்த்தனை செய்ய முடியும், துவா செய்ய முடியும். இந்த பிரார்த்தனைக்கு துவா செய்வதற்கு அதாம கடைசி பெரிய விஷயம். இந்த குரானை ஒழுங்கா ஓதி முடிச்சு அப்புறம் நீங்க மன்னிப்பு கேட்கறதுக்காக நீங்க நீ அல்லாஹ்விடம் துவா செய்ய வேண்டும். இதற்கு சொர்க்கம் செல்வதற்கு இதுவரை வாழ்ந்தது முடிஞ்சவரை எந்த குறையும் இல்லாம நான் இஸ்லாத்தை இருந்தேன். அல்லாஹ் நீனே அதுக்கு சாட்சியா இருக்கின்றாய். என்னை மன்னித்து கிருபை செய்யும் சொர்க்கத்துக்குத்தான் நீ கேட்கறது கடைசி லாஸ்ட் ரிக்வெஸ்ட் அல்லாஹ்விடம் கேட்கறீங்க. இந்த துவாவை நீங்க சர்வசாதாரணம் செஞ்சிட முடியாது, ஒரு காலம் செய்ய முடியாது. செஞ்சேன் அவனும் கிடையாது, உலகத்துக்கு கிடையாது. அதையும் புரிஞ்சு சொல்லிடுறேன். இந்த மாதிரி துவா கேட்டு உங்களுக்கு எக்ஸப்ட் நபிமார்கள், அல்லாஹ்வுடைய ஞானத்தை பெற்றவர்கள், இவர்களை தவிர எந்த மனிதனும் பிரார்த்தனை செய்ததும் கிடையாது, செய்ய தெரியாது. உங்களுக்கு பிரார்த்தனைக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். 8 வரம்புகளை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றேன் பிரார்த்தனை செய்வதற்கு. அந்த 8 9 கண்டிஷன் பிரகாரம் நீங்க அல்லாஹ்விடம் பேச முடியும், பிரார்த்தனை செய்ய முடியும். அப்படி தெரியாம நீங்க எதுவும் செஞ்சிட முடியாது. அது முக்கியமான விஷயம். இதுல நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நீங்க பார்த்து கொள்ளலாம், திருப்பியும் சொல்ல தேவையில்லை. இப்போ ஒரே ஒரு ஆயத்தை தருகிறேன். அந்த மாதிரி நீங்க பிரார்த்தனை செய்தால், துவா செய்தால் உங்களுக்கு பதில் கிடைக்கும். அதை செய்வதற்கு நீங்கள் அல்லாஹ்வை தெரிந்து உணர்ந்திருக்க வேண்டும். இப்போ ஒரு ஆயத்தை உங்க படிச்சு காட்டுறேன், நான் பார்த்துக்கிறேங்க. இந்த ஒரே ஒரு ஆயத்துக்கு தான் ஒவ்வொரு விஷயம் சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா சாத விஷயம் கிடையாது, ஒழுங்கா விளங்க வைக்கணும். ஒரு இதை ஒழுங்கா தரவா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதே மாதிரி மற்றதை நீங்க படிப்பீங்க. 2 2வது ஸ்லைடுங்க. அதுல 186 2ல 186 எடுங்க. அதுல நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நீங்க இந்த குரான் பயான் கிளாஸ்ல போடுங்க. இன்னும் நிறைய வேலை இருக்குது, நீங்க சும்மா இருக்க முடியாது. மணிக்கணக்கில் நாளுக்கெல்லாம் காத்திருக்க முடியாது. பேசணும், ஓதணும், விஷயத்தை உணரணும், உணர்ந்த விஷயம் வெளிப்படுத்தணும், அதுக்கு உண்டான ஆயத்துக்களையும் ஆதாரங்களையும் காட்டணும். இப்படியாக வேலை வந்து விட்டது. சும்மா உட்கார்ந்து இந்த பிரயோஜனம் கிடையாது. வேகமா இறங்குங்கள். இப்போ 186 மெதுவா படிங்க. நபியே, என்னை வணங்குபவர்கள் என்னை பற்றி உம்மிடம் கேட்டால் நிச்சயமாக நான் சமீபமாகவே இருக்கின்றேன். பிரார்த்தனை செய்வோரின் பிரார்த்தனைக்கு அவர் பிரார்த்தித்தால் விடை அளிக்கின்றேன். அவர்கள் என்னிடமே கேட்கட்டும், என்னையே நம்பட்டும், அப்பொழுது அவர்கள் வழியை அடைவார்கள் என்று கூறுவீராக. இந்த ஆயத்தை இதுவரை நீங்க சரியாக படிக்கவில்லை. 2வது சூறாவில் ஆரம்பத்தில் இருக்கு. இந்த ஆயத்தை எல்லாம் நீங்க சரியா படிக்கல, போதல.
அது சொல்லப்பட்ட விஷயங்கள் எவ்வளவு உள்ள நுழைஞ்சிருக்குன்னு அதை நீங்க ஆராய்ஞ்சல. நபியே, என்னை வணங்குபவர்கள் என்னை பற்றி கேட்டால் என்ன போட்டிருக்கு முதல் வரி? என்னை வணங்குபவர்கள் என்னை பற்றி உம்மிடம் கேட்டால். நிறுத்துங்க, எல்லாரும் உட்கார்ந்துருங்கப்பா. அல்லாஹ் எப்படி ஆரம்பம் செய்கிறான் என்பதை கவனியுங்கள். உங்களை ஈமான் கொண்டவர்களே, தக்வா உடையவர்களே, அந்த பேச்சு இதில் இல்லை. அதற்கு பதிலாக ஆரம்பம் எப்படி ஆரம்பமாகிறது என்றால், என்னை வணங்குபவர்கள். அதுலேயே அவ்வளவு அடங்கிருச்சுப்பா. நான் சொன்ன சற்று முன் சொன்ன எல்லா விஷயம் வணக்கத்தின் நாய்பது அந்த அடிப்படையில் நிற்கிது. அவ்வளவு நிற்கிது. அந்த அஸ்திவாரம் அது நிற்கிது. வணக்கத்தெல்லாம் நிற்கிது. இந்த குரானே நிற்கிது. அதுதான் நீங்களும் நிற்க வேண்டும். என்னை வணங்குபவர்கள் என்னை பற்றி உம்மிடம் கேட்டார். இப்போ இந்த குரான் நிறைய விஷயங்கள் வருது. அவர்கள் அதை கேட்கின்றார்கள், இதை கேட்கின்றார்கள் நிறைய வருது. ஒரு 8, 9, 10 இடத்துல வருது. அவர்கள் கேட்கின்றார்கள் படிச்சிருப்பீங்க, சரிதானே? நல்லா எல்லாம் படிச்சிருப்பீங்க. ஆனா கேட்டால் நிச்சயமா நான் சமீபமாகவே இருக்கின்றேன். என்ன சொல்றாங்க முதல் வரி? நிச்சயமாக நான் சமீபமாகவே இருக்கின்றேன். யாரு கேள்வி கேட்கிறது? வணங்குபவர்கள். அல்லாஹ் பற்றி கேட்கிறாங்கப்பா. வணக்கத்தை இப்ப நீங்க எல்லாம் குரான் ஓத ஆரம்பிச்சிட்டீங்கப்பா. இப்ப வணக்கம் விஷயம் முக்கியமான விஷயம் இன்னைக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சுப்பா. இப்ப வணக்கத்தை எப்படி செய்யறதுன்னு நீங்க முற்றிலும் அதில் இறங்கிட்டீங்கப்பா. வணக்கத்தை எப்படி செய்யறது, எப்படி கத்துக்கிறது, அதே முழு மூச்சா நிக்கிறீங்கப்பா. நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க இந்த விஷயம். இந்த ஆயத்தின் உண்மையான அர்த்தம் எப்படி எடுக்க வேண்டும் என்றால், நீங்கள் இப்பொழுது குரான் எடுத்து விட்டீர்கள். வணக்கத்தை பற்றி ஒரு வருஷத்துக்கு மேலாக சொல்லிவிட்டேன். வணக்கம் இல்லாமல் எதுவுமே நடக்காது, காரியமாகாது, எந்த பிரயோஜனம் இல்லை என்று தெளிவாக இதுவரை தெரிந்திருப்பீர்கள். அப்படி இந்த விஷயத்துல முழுமையாக ஈடுபட்டிருக்கும் நீங்கள் என்று அர்த்தம். என்னை வணங்குபவர்கள்னா வணக்கு தெரிஞ்சிருச்சு, உன்னையே வணங்குகிறோம், அந்த கேட்டகரியில வந்துட்டாங்கன்னு நீங்க முடிவெடுத்துறாரு. இப்போ நீங்க கத்துக்கிட்டு வர்றீங்கப்பா. குரானை கத்துக்கணும்னு சொல்லி வர்றீங்கப்பா. குரானை கத்துக்கணும்னு சொல்லி வந்துட்டீங்க. அதுல வணக்கம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் மேட்டர்ன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்ப தெரிஞ்சுக்கிட்டு அதில் நீங்க உறுதியாக நிற்கும் பொழுது உங்களை அல்லாஹ் கூப்பிடுகின்றான். உங்களை பற்றி சொல்லுகின்றான், என்னை வணங்குபவர்கள். என்னை பற்றி உம்மிடம் கேட்டால் நிச்சயமாக நான் சமீபமாகவே இருக்கின்றேன். மக்கள் நபியிடம் கேள்வி கேட்கிறாங்க, சரியா? சரிங்க சார். இப்போ கேட்ட கேள்விக்கு யார் பதில் சொல்றது? அல்லாஹ் காக்கா. ஏன் அது சொல்லல? நல்லா புரிஞ்சுக்கணும்ப்பா. யாரு யார்கிட்ட எந்த கேள்வி கேட்கிறாங்க, யாருக்காக முந்திக்கிட்டு நான் பதில் சொல்றேன்னு வர்றாங்க என்பதுதான் நீங்க ஒழுங்கா தீர்மானிக்கணும். எப்படி போகுது இந்த ஆயத்? நீங்க இப்போ உட்கார்ந்து இருக்கும் மக்களே, ஓதுவது சாதாரண விஷயமே. திருப்பி திருப்பி சொல்றேன், இது சாதாரண புத்தகம் கிடையாது. நபி எல்லாத்துக்கும் விளக்கம் சொல்லிட்டு போயிட்டாரு. இந்த புத்தகம்லாம் அவர் சொன்னதுதான். அவ்வளவு விட்டு தரணும் பொய்.
மக்கள் கேட்க, அதாவது வணக்கத்தை ஆரம்பித்து விட்டார். எப்படி வணக்கத்தை கண்டுபிடிச்சிருந்து வணக்கத்தை எப்படியாவது கண்டுபிடிச்சு செய்யணும், வணக்கத்தின்றன்னு அந்த ஆசையோடு இருக்கும் பொழுது அவன் புரியல. கேட்கிறாங்க, அல்லாண்டா யாருங்க நபியே, அல்லான்னு சொல்றீங்களா, யார் யாரும் சொல்லுங்க, எங்களுக்கு எப்படிப்பட்ட என்ன கேட்கிறாங்க. கேள்வியில கேட்கிறாங்க நபிகிட்ட. அந்த வணங்குவர்கள் ரசூல் பேச்சை கேட்டு, இது நல்லதான் இருக்கு, விஷயம் நல்லா இருக்குது, நாங்க ஓதித்தான் வந்துட்டு இருக்கிறோம், அல்லான்னு சொல்றீங்களா, யார் அது, யார் அது, எங்க இருக்கான் சொல்லுங்க அப்படின்னு ஆசையில கேட்கிறாங்க. என்னை வணங்குபவர்கள் என்னை பற்றி உம்மிடம் கேட்டால் நான் சொல்றேன், நான் நிச்சயம் சமீபமாகவே இருக்கின்றேன். நபி நீங்க சொல்ல வேண்டாம், நான் பதில் சொல்றேன், சமீபமாகவே இருக்கின்றேன். கேட்கிறவங்க வணக்கஸ்தர்கள், வணங்குவதற்காக தன்னை தயார்படுத்தி கொண்டிருப்பவர்கள் நடத்துவதில்லை. உன்னையே நாங்கள் வணங்க அந்த ஸ்டேஜ் வந்துடல யாரும். இப்ப என்ன நபி பேச்சு கேட்டு வர்றாங்க, ஒருத்தரா வர்றாங்க, அதை கேட்டு இப்ப நீங்க இருக்கிறீங்க. இப்போ குரான் கண்டுபிடிச்சுன்னு ஓதுன்னு வணக்கத்தை கண்டுபிடிச்சுன்னு அப்படி நிக்கிறீங்க. இப்ப எல்லாரும் ஆசை வருது, அல்ல எப்படி இருப்பாங்க, என்ன சொல்றாங்க, எங்க இருக்கிறான், அப்படிலாம் ஆசை வருது, வரட்டும். இப்ப அல்லாஹ் பதில் சொல்றான், நிச்சயமா சமயமாகவே இருக்கிறேன்ப்பா நான் என்று பதில் வருகின்றது. அதான் ரசூல் மக்கள் சொல்லிட்டார். என்னை பற்றி கேட்டால் நிச்சயமாக நான் சமீபமாகவே இருக்கின்றேன். இந்த ஒரு லைனுக்கு இவ்வளவு விஷயம் சொன்ன, புரிஞ்சதா, அவங்க பிடித்தமா இருக்குதா இது சொன்ன விஷயம்? ரொம்ப தெளிவா இருக்கு. மற்றவர்களுக்கு ஒண்ணு தெளிவா இருக்கு, தப்பா இல்லையா? வணக்கம்ங்கிற விஷயம் தெளிவாக நம்மளுக்கு சார், அந்த இதுக்காக தான் பிரார்த்தனையும் முயற்சியும். அதுக்கப்புறம் தான் இந்த விஷயம் எல்லாம். சரி, இப்போ எல்லாத்துக்கும் ஆசை வந்துருச்சு, குரான் ஓதுன்னு ஆசை வந்துருச்சு, இந்த அல்லாஹ் யாருன்னு புரிஞ்சுக்கணும் ஆசை வந்துருச்சு, இந்த அல்லாஹ் பேசுன்னு அல்லாஹ் நண்பன் உற்ற நண்பனாக ஆக்கி கொள்ள வேண்டும் என்ற ஆசை வந்ததுல கேட்கிறாங்க, நபிட்ட கேட்கிறாங்க. குரான் ஒன்று பார்க்க நீங்க ஒழுங்காக ஓதுவீர்களே ஆனால் மக்கள் கேட்கும் கேள்விகளுக்கு அனைத்தும் அல்லாஹ்வே பதிலளிக்கின்றானே தவிர ரசூல் முஹம்மது எந்த கேள்விக்கும் பதில் அளிக்கவில்லை. அதான் தீர்க்கணுங்க கவனிக்கணும். ஒவ்வொரு ஆயத்தையும் ஓதும் பொழுது மக்கள் கேட்கும், நிறைய பார்த்துருப்பேன், பிறையை பற்றி கேட்கின்றார்கள், அதை பற்றி நிறைய பார்த்துருப்பீங்க. அது கேட்ட யார் பதில் சொல்றது? அல்லாஹ் சொல்ற பதில், அல்லாஹ் சொல்ற பதில் தான் நபி சொல்ற. இப்படியாக கேட்கின்றார். நிச்சயமா நான் சமீபமாகவே இருக்கின்றேன் என்று அல்லாஹ் ரசூலுக்கு சொல்லி ரசூல் மக்கள் சொல்லிட்டார். இதான் பல்ல அப்படிதான் சொல்றான்ப்பா சொல்லிட்டு. இப்போ எழுத சொல்றா முக்கியம் எதுங்கப்பா, வணக்கத்துல 2 ஸ்டேஜ் இருக்கின்றது. இது புதிய விஷயம். வணக்கம் என்ற விஷயத்துல 2 ஸ்டேஜ் இருக்கின்றது. நீங்க இப்ப அனைவரும் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல இருக்கிறீங்க. ஆரம்ப ஸ்டேஜ் ஒன்று இருக்கின்றது. இப்போது நீங்கள் செகண்ட் ஸ்டேஜில் இருக்கிறீங்க. தேர்ட் ஸ்டேஜ் ஒன்று, வணக்கத்துல 3 விதமான படித்தரங்கள் 3 விதமான ஸ்டேஜஸ் இருக்கின்றது. இது புதிய விஷயம். எழுதிக்கிறங்க. அப்படியா, என்னன்னு பாப்பா, அது என்ன 3 ஸ்டேஜ்னு பாப்போம்பா, அப்படி கண்டுபிடிக்கணும். இப்போ மக்கள் கேட்டதுக்கு பதில் வந்துருச்சுப்பா. இது எழுதிக்கிறங்க. வணக்கசர் கேட்கின்றார். வணக்கத்துக்கு 2 ஸ்டேஜ் சொன்னேன். கேட்ட கேள்வி பதில் அளிப்பது யார்? இறைவன் பதிலளிக்கிறான். ரசூல் வாய்மூட்டு எதுக்கும் பதில் சொல்லு. வஹியா என்ன வருதோ இறங்குதோ, ஜிப்ரீல் எதை இறக்கி வைக்கின்றாரோ வந்த உடனே அப்படியே மக்களிடம் எடுத்து சொல்வதுதான் ஒரு வேலையை தவிர உங்களுக்கு விளக்கம் சொல்வது, உங்களுக்கு நேர்வழி காட்டுவது, உங்களை அச்சம், அவங்களுக்கு நீங்க செஞ்ச தப்புகளை தண்டனை வழங்குவது பேச்சு செயலு ரசூலுக்கு கிடையாது. அவர் செய்யவும் இல்லை. இப்ப சொன்னதுன்னா எழுதிக்கணும், வேகமா எழுதிக்கணும்.
அப்பதான் மனசை பதியும். செகண்ட் டைம் போட்டு கேட்க இன்னும் அதிகம் பதியும். இந்த மாதிரிதான் குர்ஆன் ஓதணும். கேட்டால் நிச்சயமாக நான் சமீபமாகவே இருக்கின்றேன். பிரார்த்தனை எழுதிடுங்க. பிரார்த்தனை எழுதுங்க. பிரார்த்தனை 1 பிரார்த்தனை செய்வோரின். இது 1ன்னு போட்டு பிரார்த்தனை செய்வோரின் போட்டீங்களா? எழுதிட்டீங்களா? அதுக்கு அடுத்தது நம்பர் 2 பிரார்த்தனை செய்வோரின் பிரார்த்தனைக்கு. அது வர்ற ஆயத்தான் சொல்லிட்டு இருக்கிறேன். அது எப்படி படிக்கணும்னு சொல்றேன். பிரார்த்தனை செய்வோரின் 1 பிரார்த்தனை வந்துருச்சு. மறுபடியும் பிரார்த்தனைக்கு அடுத்த துவா 3 துவா வருது. அரபி தெரிஞ்ச படிச்சு பார்த்துக்கலாம். பிரார்த்தனை செய்வோரின் பிரார்த்தனைக்கு அவர் பிரார்த்தித்தார். மறுபடியும் பிரார்த்தனை 3 பிரார்த்தனை துவா 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 அந்த ஆறாலும் பார்த்து கொள்ளலாம். இதுதான் ஓதுகின்ற முறை. தமிழ்லையும் போட்டிருக்கிறாங்க. பிரார்த்தனை செய்வோரின் பிரார்த்தனைக்கு அவர்கள் பிரார்த்தித்தால் நான் பதில் அளிக்கின்றேன். என்னப்பா இது? என்னப்பா இது? ஏன்பா பிரார்த்தித்தா பதில் சொல்லு. அவர் நம்மை பிரார்த்தித்தால் பதிலளிச்சதுன்னு சொல்லிட்டான். நூஹை பத்தி சொல்லிட்டான். இதுல என்னப்பா வந்துச்சு விஷயம்? பிரார்த்தனை செய்வோரின் பிரார்த்தனைக்கு அவர்கள் பிரார்த்தித்தால் நான் விடையளிக்கின்றேன். நான் விடையளிக்கின்றேன். முதல் பிரார்த்தனைக்கு என்ன அர்த்தம்? 2வது பிரார்த்தனைக்கு என்ன அர்த்தம்? 3வது பிரார்த்தனைக்கு என்ன அர்த்தம்? அதுதான் என்னுடைய கேள்வி. பிரார்த்தனை செய்வோரின் பிரார்த்தனைக்கு அவர்கள் பிரார்த்தித்தால் நான் பதிலளிக்கின்றேன். என்னையே அவர்கள் கேட்கட்டும். என்னையே அவர்கள் நம்பட்டும். என்னிடமே அவர்கள் கேட்கட்டும். அப்பொழுது அவர்கள் வழியை அடைவார்கள். இது ஒரு மகத்தான ஆயத்து. இப்ப படிச்சது பூரா மகத்தான ஆயத்தான். சாதாரண ஆயத்து கிடையாது. இப்போ உங்களுக்கு ஓதுகின்ற முறையை இப்ப நீங்க உட்கார்ந்து இருக்கும் 4-5 பேருக்கு தெரிஞ்சு விட்டது. எப்படி ஓத வேண்டும் என்ற முறையை நான் சொல்லிவிட்டேன். இப்போ இதுக்கு நான் பதில் சொல்றேன். எதுக்கு பதில் சொல்லணும்? முதல்ல எடுத்த கொஸ்டினுக்கு 2 ஸ்டேஜ்னு சொன்ன, 3 ஸ்டேஜ்னு சொன்ன வணக்கத்துக்கு. அதுக்கு நான் பதில் சொல்லுவேன். 2வது விஷயம் பிரார்த்தனை. இந்த பிரார்த்தனைக்கு 3 விஷயம் சொல்லியாச்சு. வணக்கத்துக்கு 3 ஸ்டேஜ் சொல்லிட்டேன். பிரார்த்தனை 3ஆ சொல்றேன் ஆண்டவர். அதையும் பார்த்துட்டீங்க. அவர்கள் என்னையே நம்பட்டும். இப்ப ரசூல் அவர்கள் என்னையே நம்பட்டும். என் மீது ஈமான் கொள்ளட்டும். என்னமே கேட்கட்டும். எல்லாம் என்ன கேட்கட்டும். நபியே, நீங்க பதில் சொல்றதுக்கோ விளக்கம் சொல்றதுக்கோ நீங்க ஆள் கிடையாது. நான் வஹி மூலமாக என்ன விஷயத்தை நான் உங்களுக்கு இறக்கி வைக்கின்றேனோ அதனை மக்களுக்கு எடுத்து சொன்னால் போதும். அதான் உங்க வேலை. மற்றபடி எந்த விஷயமும் நீங்க சொல்வதற்காக அனுப்பவில்லை என்று அல்லாஹ் கூறுகின்றார். என்னையே நம்பட்டும், என்னமே கேட்கட்டும். அப்பொழுது அவர்கள் வழியை அடைவார்கள். இந்த வழி என்ன வழி என்றால், இப்பொழுதுதான் இஸ்லாத்தில் நுழைவதற்கு உண்டான வழியை அடைவார்கள். இன்னமாதான் இஸ்லாம் வாழ்க்கை ஆர்வமாக போவதற்கு. அவங்க யாருக்கு? வணக்கஸ்தர்களுக்கு. எப்படி துவா கேட்கணும் அப்படி கேட்கும் மக்களுக்கு, அந்த துவா கேட்கும் மக்களுக்கு இப்படி கேட்டால் நான் உங்களுக்கு வழியை அறிவிக்கின்றேன். அப்பொழுது வழியை அடைவார். ஒவ்வொரு ஆயத்திலையும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரே அர்த்தம், எல்லாத்துக்கும் அதே அர்த்தம் என்று எடுத்துக்கொண்டு சென்று விடாதீர்கள். இந்த ஆயத்துல இந்த வார்த்தைக்கு இந்த அர்த்தம் வந்தா அடுத்த ஆயத்துக்கு அதே வார்த்தை வந்தா அந்த கான்டெக்ஸ்ட் ஃபுல்லா படிக்கணும். இந்த விஷயத்துக்கு அர்த்தம் இதுதான் நீங்க தீர்மானமா கொண்டாடணும். அதுல உங்க சந்தேகம் வரக்கூடாது. கரெக்டா கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு போதணும். இதுக்கெல்லாம் மூல காரணம்
இதற்கெல்லாம் மூல காரணம் உங்கள் இறைவனை நீங்க அறிந்து கொள்ள வேண்டும். அந்த இறைவனை அறிந்து கொள்வதற்காக தான் இறைவனை பற்றி கேட்கின்றாரு. சைவமா இருக்கிறேன்னு சொல்லிட்டான். இந்த சைவமா இருந்தாண்டா யார் எங்க இருக்கணும் ஏது இருக்கணும் இப்ப நீங்க ஆராய்ச்சி பண்ணணும். உங்க இறைவனை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சதா குரான் ஓத ஆரம்பிக்கும். அவன்கிட்ட கேட்க சொல்லிட்டேன், என்னையே நம்பட்டும் என்னை கேட்கட்டும்னு சொல்லிட்டான். எல்லாம் அடங்கிருச்சு. அது அவ்வளவு விஷயம் அடங்கிருச்சு. நீங்க எப்படி எல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகின்றானோ அது அனைத்தையும் நீங்க செய்ய வேண்டும். அந்த விஷயங்கள் எல்லாம் தெளிவாக சொல்லிவிட்டால் 2ல 186ல. இப்போ இவ்வளவு விஷயங்கள் நான் சொன்னேன் இந்த 2:186க்கு. அதற்கு நீங்க ஒவ்வொரு வரிக்கா பதில் சொல்ல வேண்டும். சொல்லணும். சும்மா உட்காந்து எந்த பிரயோஜனம் கிடையாது. உங்க நன்மைக்காக சொல்றேன். நான் ஒன்றும் கட்டாயப்படுத்தல, ஃபோர்ஸ் பண்ணல, எதுவும் பண்ணல. இது புரியாம நம்ம சொர்க்கம் கிடையாது என்ற விஷயத்துக்கு தான் நான் வர்றேன். இது புரிஞ்சுக்கிற மாதிரி. இப்போ 2ல 186 பார்த்துட்டீங்க. இப்போ அல்லாஹ் நூஹை பார்த்து சொல்றான். நூஹ் நம்ம பிரார்த்தித்தால் பதில் அளிப்பது நாமே சிறந்தவர்கள். பதில் அளிப்பதில் நாமே சிறந்தவர்கள் அல்லாஹ் பதில் சொல்றோம். காப்பாத்துங்கன்னு கேட்டார் அவரு. உடனே அல்லாஹ்ட்டையும் பதில். இந்த மாதிரி நீங்க உங்களுடைய இறைவனை அறிந்து உணர்ந்து நீங்கள் உங்கள் உற்ற நண்பனாக ஆக்கி கொள்ளாமல் இந்த குரான் புரியாது. படைத்த இறைவன் எப்படிப்பட்டவன் என்பதை கண்டுபிடிக்காமல் வாழ்க்கை கிடையாது. இஸ்லாம் வாழ்க்கை கிடையாது. அவனை கண்டுபிடித்த பின்னர் தான் உங்களுக்கு குரான் முழுமையாக சொல்லித்தரப்படும். பின்னர் தான் உங்களுடைய வாழ்க்கை இஸ்லாமிய வாழ்க்கை ஆரம்பம் ஆகின்றது. வழியை அறிவிப்பது நம்மீதே இருக்கின்றது. வழியை அறிவிப்பது நம்மீதே இருக்கு. இன்னலைனால் அல்ஹுதா என்ற வார்த்தை நீங்க பார்த்திருப்பீங்க. இப்படிதான் வழி அறிவிப்பான். வழியை அறிவித்து 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 தான் நீங்க தக்குவாவை அடைவீர்கள். தக்குவாவை அடைந்த பின்னர் தான் நீ குரான் ஓதுவதற்கும் அதை புரிந்து கொள்வதற்கும் அதை திறம்பட செயல்படுத்துவதற்கு நீ லாயக்கான ஆளு என்று அல்லாஹ் உங்களை தேர்ந்தெடுக்கின்றான். உங்களுக்கு தக்குவாவை அளித்து. எப்படி ஓதுற முறை ஒழுங்கு கத்துக்கிட்டாதான் நீங்க அல்லாஹ்வை அறிவதற்குள்ள வழி பிறக்கும். ஓதுவதே சரியாக இல்லாமல் இருக்கும் நிலையில் நீங்க அல்லாஹ்வை புரிந்து கொள்ள முடியாது. நீங்க எந்த விஷயத்தையும் செய்ய முடியாது. இப்போ நான் ரொம்ப ஷார்ட்டா சொல்லிருக்கிற அந்த பிரார்த்தனை பத்தி அதுல எக்கச்சக்கமான விஷயங்கள் அடக்கி வச்சிருக்கிறேன். 2:186ல நீங்க குரான் ஓதுறீங்க. எங்கெங்கெல்லாம் பிரார்த்தனை என்ற வார்த்தை துவா என்ற வார்த்தை வருகின்றதோ டக்கு நில்லுங்க. எந்த விஷயத்துக்காக பிரார்த்தனை செய்ய சொல்றான்? எப்படி செய்ய சொல்றான்? நாம் இதுக்கு தகுதி ஆயிட்டமா இல்ல. இப்படிப்பட்ட நினைப்புல எண்ணத்தோட சிந்தனையோட ஓதுங்க. ஈஸியா புரியும். இப்ப அடுத்த ஆயத்தை பாருங்க. 76. ஆகவே நாம் அவரையும் அவருடைய குடும்பத்தாரையும் மிக பெரும் கஷ்டத்தில் இருந்து பாதுகாத்தோம். அவரையும் அவருடைய குடும்பத்தாரையும். அவர் குடும்பம் மனைவியும் காஃபிர், மகனும் காஃபிர். அவர் குடும்பத்தாரை காப்பாற்றினோம். என்ன பார்த்தது? நூஹுடைய மனைவி, அந்த பிள்ளை காஃபிர், பையன் காஃபிர். அவருடைய குடும்பத்தாரை நாம் காப்பாற்றினோம். சரி, சிந்திக்கக்கூடிய விஷயம் அதெல்லாம் ஒன்று டக்கு எழுதிக்க. எது சிந்திக்க வேணும் இப்போ எழுதிட்டே வாங்க. ஒவ்வொரு ஆயத்துக்கு காப்பாற்றினோம். அப்புறம் 77. மேலும் அவர்களுடைய சந்ததியரை நிலைத்திருக்கும்படி செய்தோம். அவருடைய சந்ததியினரை நிலைத்திருக்கும்படி செய்தோம். அவருடைய சந்ததி எங்க? அவர் மனைவி
ஏற்கனவே போயிடுச்சு. பையன் அவர் கண்ணு முன்னாலே போயிட்டாரு. எங்கேருந்து அவருக்கு சந்ததி ஏற்பட்டது? எங்கிருந்து நூஹுக்கு சந்ததி ஏற்பட்டது? எழுதிருங்க. படிச்சுட்டு போயிருந்த பிரச்சனை கிடையாது. அர்த்தம் இருக்குது. ஏன் அல்ல அப்படி சொல்றான்? இருக்கு, அர்த்தம் இருக்குது. அர்த்தம் இல்லாம நான் பேச கேள்வி கேட்கல. அடுத்தது 78. மேலும் அவருக்காக பிற்காலத்தவருக்கு விட்டு வைத்தோம். அவருக்காக இந்த நூஹ் என்ற நபி இந்த உலகத்தில் வாழ்ந்தார். இந்த மாதிரி அவர் அல்லாஹுக்காக தன் வாழ்க்கை அர்ப்பணித்தார். எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டார், நாம் எப்படி அவரை காப்பாற்றினோம் என்ற விஷயத்தை அந்த கப்பலை கொண்டு போய் ஓர் இடத்தில் வைத்து அதன் மூலமாக அறிந்து கொள்ளுங்கள். அந்த கப்பல் ஜூதியில் தங்கியது என்று ஒரு வார்த்தை வருது. நல்லா சொல்லிட்டான். இந்த கப்பல் ஜூதி மலையில் தங்கியது, விட்டு வைத்து. இன்னைக்கு கண்டுபிடிச்சிட்டாங்க அந்த கப்பலை. அது நூஹு கப்பல் தான் என்று அவர்கள் சொல்லுகின்றார்கள். நம்ம கண்ணால பார்க்கல. நல்ல நீளமா இருக்கு. பெரிய இவ்வளவு பெரிய கப்பல் ஒரு மனுஷன் எப்படிப்பா செஞ்சாரு? அதான் மகத்தான கேள்வி. இவன் கண் முன்னால் கப்பலை கட்டுவீராக. அந்த கப்பல் கட்டுறதுக்கு எவ்வளவு போய் உடன் பிளாங்க் தேவைப்படுது. எங்க மரத்தை வெட்டினாரு இவரு? எங்க போய் அறுத்தாரு? எங்க ஆணியை செஞ்சாப்பா? நினைச்சு பார்க்க முடியுமா? இது செய்ய முடியுமா? நல்லா யோசிப்பாங்க. அது ஆணிகளாலும் பலகைகளாலும் செய்யப்பட்டு நல்லா இந்த குரான் சொல்லுகின்றான். இந்த கப்பல் ஃபர்ஸ்ட் டைம் அல்லாஹ் சொல்றான், இந்த மாதிரி கட்டு கட்டு கட்டி முடிஞ்ச பிறகு எல்லாம் ஓகே, எந்திரிச்சு போக உட்காருங்க, கிளம்புங்க சொல்லிட்டான். அது விஷயம், வேற விஷயம். இப்போ பின்ன விட்டு வைத்தோம். இந்த மாதிரி நூஹு வாழ்ந்ததுக்கு ஆதாரமாக இந்த ஆயத்து இருக்குது. கண்டுபிடிங்க, அந்த கப்பலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டான். கண்டுபிடிச்சிட்டாங்க. கப்பல் ஒன்று மலையில இருக்குது, துருக்கி பக்கத்துல ஒரு மலையில இருக்குது என்று பார்த்துக்கிறாங்க. எப்படி இந்த கப்பல் மலைக்குள்ள போனுச்சு? இன்ஷா அல்லாஹ் அது நடந்தா இருக்கும். மலை மீது வரை நாம் வெள்ளத்தை உயர்த்தினோம். கப்பல் மிதந்து சென்றது, நேரா மலையில் போய் தங்கியது. மலையில தங்கியவன தண்ணீர் எல்லாம் வடிந்தது. கப்பல் அங்கேயே நிறுத்தப்பட்டு விட்டது. மலையில் நிறுத்தப்பட்டு விட்டது. இதுதான் அவனே சொல்லிட்டான். பிற்காலத்தில் வரும் மக்களுக்கு ஒரு அத்தாட்சியாக ஒரு எவிடன்ஸ் காட்டிவிட்டேன் என்று சொல்லிட்டான். கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ கப்பல் இருக்குது. எப்படி கப்பல் மலைக்கு மேலே போனுச்சு? சரி, இருக்கு. அடுத்தது 79. சலாமுன் அலா நூ, அகிலங்கள் எங்கும் நூ மீது சலாம் உண்டாவதாக. இப்போ ஏற்கனவே உங்களுக்கு சலாம் என்ற வார்த்தைக்கு நிறைய தடவை சொல்லியிருக்கின்றேன். சலாம் அலைக்கும் என்ற வார்த்தையை யார் சொல்ல முடியும் என்று கேட்டால் 3 பேர் தான் சலாமுன் அலைக்கும் என்று சொல்ல முடியும். முதல் ஆள் அல்லாஹ், இரண்டாவது ஆள் மலக்குகள், மூன்றாவது நபி அவர்கள். இந்த 3 பேர் மட்டும்தான் சலாமுன் அலைக்கும் என்று கூற முடியுமே தவிர மற்ற எவர்களாலும் சலாமுன் அலைக்கும் என்று ஒரு காலம் எக்காலத்தில் கூற முடியாது. இது தனி விஷயம், இது தனி சப்ஜெக்ட். மகத்தான வார்த்தை இந்த சலாமுன் அலைக்கும். அதுக்கு அர்த்தம் கிடையாது, அர்த்தம் சொல்ல முடியாது. அர்த்தத்தை நீங்க முழுமையா உணர்ந்த பின்னர் இதுதான் சலாம் என்று அன்றுதான் உங்களுக்கு தெரியும். குரான்லே பார்க்கலாம். இந்த 3 பேர் சொல்றது குரானே பார்க்கலாம். இருக்கு, ஏற்கனவே சொல்லிவிட்டேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க ஓதான் போறீங்க. குரான்ல அல்லாஹ் சொல்லும் சலாம், மலக்குகள் சொல்லும் சலாம், நபிமார்கள் சொல்லும் சலாம்.
இப்ப அல்லாஹ் நூஹுக்கு சலாமும் உண்டாவதாக என் மகத்தான ஒரு உயர்ந்த ஸ்டேஜில் உயர்த்தி வச்சு என்னுடைய அல்லாஹ்வுடைய சலாம் உங்கள் மீது இறங்கட்டும் என்று உலகத்தாருக்கெல்லாம் இது அறிவிக்கப்பட்டது. இந்த பாக்கியத்தை தான் இப்ப ஒவ்வொருத்தரும் அடையணும். இந்த பாக்கியத்தை நீங்க அடையாமல் சொர்க்கம் செல்ல முடியாது. உங்களுக்கு அல்லாஹ் சலாம் சொல்ல வேண்டும் நீங்கள் சொர்க்கம் நுழைவதற்கு, அல்லது மலக்குகள் ஒன்று சொல்ல வேண்டும் நீங்க சொர்க்கம் நுழைவதற்கு. இப்ப ரசூலும் கிடையாது, நபியும் கிடையாது, தூதர் யாரும் கிடையாது, 2 பேர் இருக்காங்க சொல்றதுக்கு. அதை விட இன்னும் முக்கியமான ஒரு வரி வருது, படிங்க. 80. இவ்வாறே நன்மை செய்வோருக்கு நிச்சயமாக நாம் கூலி கொடுக்கிறோம். அது அரபில போட்டிருக்குது, வணக்கம் போட்டிருக்கேன். இன்ன கஸாலிக நஜ்ஸில் முஹ்ஸினீன். இன்ன கஸாலிக நஜ்ஸில் முஹ்ஸினீன். வணக்கம் இல்லையா? இப்போ என்ன போட்டிருக்கு தமிழ் அர்த்தத்துக்கு? இவ்வாறே நன்மை செய்வோருக்கு நிச்சயமாக நாம் கூலி கொடுக்கிறோம். இவ்வாறு நன்மை செய்வோருக்கு, இந்த அல்லாஹ் சொன்ன வேலையை எல்லா கஷ்டத்தையும் பொறுத்து கொண்டு அல்லாஹ்வுக்காக மக்கள் அளிச்சாரு. அல்லாஹ் தான் உங்களை வாருங்கள் வாருங்கள் கூப்பிட்டாரு. இந்த நன்மை செய்வோருக்கு இவ்வாறே நாம் கூலி கொடுக்கின்றோம். இந்த நூஹை நீங்களும் நான் நம் அனைவரும் பின்பற்ற வேண்டும். அவர் செய்த செயலை நாமும் பின்பற்ற வேண்டும். இது பின்பற்றாமல் நான் சொர்க்கம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. அடுத்த வரை முக்கியமான அடுத்தது 81. நிச்சயமாக அவர் மூமின்களான நம்மை வணங்குபவர்களில் நின்றும் உள்ளவர். முடிஞ்சிச்சு பாக்க. இப்ப சற்று முன் உங்க சொன்ன வணக்கம் தான் எல்லாத்துக்கும் அஸ்திவாரம். எப்படி கொண்டு வந்து முடிக்கிறான்னு பாருங்க ஆண்டவர். எப்படி கொண்டு முடிக்கிறான்னு பாருங்க. சலாமுன்னு சொல்லிவிட்டு வணக்க என்ன படிச்சீங்க? ஒருங்க படிங்க திருப்பி. நம்மை நிச்சயமாக அவர் மூமின்களான நம்மை வணங்குபவர்களில் நின்றும் உள்ளவர். மூமின்களான நம்மை வணங்குபவர்களில் நின்றும் உள்ளவர். என் நேரத்திலும் வணக்கத்தையே செய்து கொண்டிருந்தார், மூமினாகவும் இருந்தார். அவரை பற்றி என்ன மாதிரி உயர்த்தி சொல்றான்னு பாருங்க. இந்த உலகத்தை யார் இப்ப புரிஞ்சிருப்பீங்களே, சலாம் சலாம் யாருக்கு எப்பொழுது யாரால் சொல்லப்படும் என்பதை இப்ப தெளிவா புரிஞ்சிருப்பீங்களா? ஆகையால் நீங்க மறந்து கூட எந்த மனிதனை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும் பேசிடாதீங்க. எவனா பதில் சொன்னா பதில் சொல்லாதீங்க, ஜாக்கிரதைங்க. நீங்க யாராவது உங்களுக்கு சலாம் அலைக்கும் சொல்லி வீட்டுக்கு நுழைவாங்க, உடைய ஆள் கிடையாது, வந்தா பதில் சொல்லாதீங்க. வாங்கன்னு சொன்னப்போ நீங்க திருப்பி வலைக்கும் சலாம் அப்பா சொல்லாட்டி கோச்சிக்கிடுவாங்க அவங்க. அப்படிலாம் பேச நினைக்க வேண்டாம். அல்லாஹ்க்கு பயப்படுங்க. நீங்க அது அவங்க எல்லாரும் உட்காந்து அனைவரும் சொல்றேன், நீங்களும் சொல்லக்கூடாது. யாராவது சொன்னால் பதில் சொல்லாதிருங்கள் அவர்களை போல். வாங்க என்ன விஷயம் கேளுங்க, அவ்வளவுதான். போகும்போதும் சொல்லுவாங்க, போயிட்டு வாங்க, இதுதான் உங்க பதிலா இருக்கணும். சொல்லித்தர்றேன், போயிட்டு வாங்க. அவ என்னமா நினைச்சிட்டு போட்டு பின்னால் போய் என்னமா சொல்லிட்டு அவதி காலப்படாதீங்க. அல்லாஹ் தான் வைப்பணும். ஜாக்கிரதைங்க. இனிமே தப்பான விஷயத்தை பேசிடாதீங்க. சாதாரண வார்த்தை கிடையாது, மகத்தான வார்த்தை. 3 பேரை மட்டும்தான் சொல்ல முடியும், அல்லாஹ், மலக்குகள், ரசூல். யாரு? வணக்கத்தில் நிலைத்து நிற்பவர்கள், ஈமான் கொண்டவர்களுக்கு அந்த பாக்கியத்தை அடைந்தவர்கள் என்று அல்லாஹ் இந்த நூஹுக்கு சொல்லுகின்றான். இவ்வாறாக எல்லா நபிமார்களும் வரிசையாக சொல்லப்படுகிறது இந்த குர்ஆன். வரிசை எல்லா நபிமார்களுக்கும் சலாம் உண்டாவதாக, சலாம் உண்டாவது, சலாம் உண்டாவதாக சொல்லப்படுகின்றது. அடுத்து படிங்கம்மா. 82. பிறகு நாம் மற்றவர்களை மூழ்கடித்தோம். கப்பல் செய்து முடிச்சாச்சு, எல்லோரும் ஏறிக்கொள்ளுங்கள் என்று ஆர்டர் வந்துடுச்சு. லேசாக அடுப்பு பொங்க ஆரம்பித்தது. லேசாக தூறல், மழை தூறல் இறங்கியது.
பூமியிலிருந்தும் தண்ணீரை அல்லாஹ் திறந்து விட்டான், வானத்தையும் திறந்து விட்டான். மழை பொழிகிறது, பூமி தண்ணீரை வெளியே தள்ளுகின்றது, மட்டமன்று நிறைகின்றது, கப்பல் மிதக்க ஆரம்பித்து விட்டது. இப்பொழுது எல்லோரும் ஏறிக்கொண்டார்கள். இப்போது அல்லாஹ் ஒரு துவாவை சொல்லி தர்றான். நபிக்கு நூஹ் சொல்லி இந்த மாதிரி ஓதிக்கொள்வீரா. அல்ஹம்துலில்லாஹில்லஸீ நஜ்ஜானா மினல் கௌமில் ஸாலிமீன் வகுர் ரப்பி அன்சில்னி முன்ஸலன் முபாரக்கன் வன்த கைருல் முன்ஸிலீன் என்று கூறிக்கொள்வீராக. கூறிக்கொண்டு இந்த கப்பலில் உங்கள் பிரயாணத்தை ஆரம்பிப்பீராக என்று அல்லாஹ் அனுப்பி வைக்கின்றான். இது ஒரு சரித்திரம். இது உண்மைதான் என்பதை புரிந்து கொள்வதற்கு ஒரே ஒரு உதாரணம், அந்த கப்பல் ஜூதியில் தங்கியது. அந்த ஒரு வார்த்தை வச்சுக்கிட்ட சரித்திரம் உண்மைதான், தப்பு இல்லை, உண்மைதான் என்று நீங்கள் பறைசாற்ற வேண்டும். இதுவே குர்ஆனை ஓதி அதன்படி நடக்கக்கூடியவர்களுடைய மகத்தான செயல் ஆகும். என்னப்பா பிஸ்மில்லாஹி அடுத்த ஆயத்தில் அடுத்த எபிசோடில் மேற்கொண்டு நாம் படிப்போம். இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம், இப்ப சொன்ன அனைத்து ஆயத்துக்கும் வரிக்கு வரி விளக்கம் சொல்ல வேண்டும். அர்த்தம் சொல்ல, விளக்கம் இல்லை. இது என்ன விஷயம் புரிந்து கொண்டீர்கள் என்ற கேள்வி. எந்த விஷயத்தை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் அதான் கேள்வி. விடாதீங்க, இனி ஒழுங்க ஓதுங்க, இரவு நேரத்தை வீணாக்கிறாதீங்க. நன்றா ஓதுங்க. சில பேர் இரவு நேரத்தை நைட்டு 1:30 மணிக்கு ஃபோன் பண்ணிக்கிறாங்க. எனக்கு பேர்லாம் சொல்ல, என்ன ஓதிட்டு இருக்கிறேன், இப்போ என்ன பண்றது, வழி இல்லை, ஓதிட்டு இருக்கிறேன், இது கண்டுபிடிக்கணுமே அப்படின்னு பேசுறாங்க. எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. தைரியம் இறங்கிட்டாங்க எல்லாரும். எனக்கு மணி 9, எனக்கு மார்னிங் 9:30, அவங்களுக்கு இந்தியாவில் நைட்டு 2 மணி 1:30 மணி. சந்தோஷமா நானும் இப்போ நைட்டு ஓதிட்டு இருக்கிறேன், எல்லாம் நடந்துட்டு இருக்குது. சரி, இப்போ அடுத்த வாரம் மேற்கொண்டு 2வது சூறாவையும் தொடர்வோம், இந்த 37வது சூறாவையும் தொடர்வோம். பேசினதுக்கு ஒழுங்கான பதில் எனக்கு வேண்டும். அதான் முக்கியமானது. அதான் ரொம்ப ஆசைப்படுறேன்னா, நன்றாக பதில் சொல்ல வேண்டும் அனைவரும். பேசினில்லாஹி அடுத்த எபிசோடில் பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஹஸ்புனல்லாஹ்.